வயசுல அவருக்கு தெரிய வருதுதான் அவருக்குள்ள இந்த growth ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மெஸ்ஸியால நார்மலா வளர்றவங்கள மாதிரி அவரால வளர முடியாது, அவரோட ஹைட் ஆனது கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு. இதனால அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இதை ட்ரீட் பண்ணோம்னா அதிகமான செலவாகும், மந்த்லி $1000 கிட்ட ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இவர் எப்படி ஃபுட்பால் விளையாட முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த யூனிவர்ஸ் அவரை இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவருடைய வீக்னஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாவும் மாறி இருக்கு. இந்த growth ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால மெஸ்ஸி அவரோட சொந்த கால்ல அவரே ஒரு இன்ஜெக்ஷனை செலுத்திப்பாரு. அது ரொம்பவே ஒரு வலியை கொடுத்திருக்கும். அப்படி இருந்தும் அவர் ஃபுட்பால் மேட்சுக்கும் வருவாரு. அந்த டைம்ல தான் ஸ்பெயின்ல இருந்து பார்சிலோனான்ற ஒரு கிளப் ஆனது வருது. இந்த பையன் ரொம்பவே சூப்பரா விளையாடுறான், இவனுக்கு ரொம்ப டேலண்ட் ஆனது இருக்குன்றத ரெகக்னைஸும் பண்றாங்க. இதை பார்த்துட்டு மெஸ்ஸிய அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மெடிக்கலுக்கான செலவையும் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவரோட லைஃப்ல நடந்த இந்த ஒரு மூமெண்ட் தான் அவரோட ஹிஸ்டரியை இப்போ மாத்திருக்கு.